தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणम, महापेरियवा चरणम, सर्वज्ञा सर्वव्यापी महापेरियवा चरणमाय पिरप्परुक्कुम महापेरियवा पोற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் படமாமதாரம் கலிதேவ காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ஒருத்தருக்கு 1.5 லட்சம் கொடு, கோர்ட்டு சொல்கிறது தனி. ஒருத்தருக்கு 1.5 லட்சம் கொடு, கோர்ட்டு சொல்கிறது தனி. இந்த சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தானே பாருங்கள். நீங்கள் கேட்காத அனுபவங்கள்லாம் அதில் வரலாம்னு எனக்கு தோணின்றிருக்கு. அது சரியான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீ சம்பத் ஐயங்கார் அப்படிங்கிறவர், அவருடைய அனுபவம் ப்ரொப்ரேட்டர் திருமலை கெமிக்கல்ஸ் ராணிப்பெட். அதில் அவரை மகாபிரியோடைய அத்தியந்த பக்தர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தாலும் மகாபிரிவா தான் கதின்னு இருந்திருக்கார். அவருடைய ஃபேக்ட்ரியில் இந்த திருமலை கெமிக்கல்ஸில் ஒரு தடவை ஒரு பெரிய மேஜர் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த சம்பவத்திலேயே 4 பேர் 4 ஒர்க்கர்ஸ் லெவலில் இருந்தவா, லேபர்ஸ், அவள் வந்து உயிர் போயிடுத்தவளுக்கு. இது வந்து அவர் மனசை ரொம்ப பாதிச்சுது. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்து உயிரே போயிருக்கே அப்படின்னு. அதனால் அந்த விஷயத்தை பெரியவா கிட்ட சொல்லணும்னு நினச்சார். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டார். முதல்ல வந்து அவளுக்கு இனிஷியலாக பைசா கொடுக்கணுமே, அதனால் 4 பேருக்கும் 30,000 கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் மனசு சரியில்லை, கிளம்பி நேராக பெரியவா கிட்ட வந்துட்டார். பெரியவா கிட்ட கேட்கலான்னு. பெரியவா கிட்ட வந்தவுடனே பெரியவா கேட்டால், இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி, நீ எவ்வளோ என்ன கொடுத்துருக்கா அவளுக்கு அப்படின்னாரு. 30,000 கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கும், லேபர் கோர்ட்டுக்கு விஷயம் போயிருக்கு அப்படின்னாரு. அவள் என்ன டைரெக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கணும் அப்படின்னு சம்பத் ஐயங்கார் சொல்லியிருக்காரு. அப்புறம் அதைப்படி பண்ணுவேன். மகாபிரிவா சொல்லியிருக்கா, நான் சொல்கிறபடி நீ கேளு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ 1.5 லட்சம் கொடுத்துரு, லேபர் கோர்ட் என்ன சொல்கிறதோ அது அப்புறம் ஆர்டர் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டா. அவர் பெரியவாவோட அத்தியந்த பக்தர். அதனால் நிச்சயம் அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் இது பண்ணாரான்றது நிச்சயம் எனக்கு தெரிகிறது. 30,000 கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 1,20,000 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுத்துட்ருப்பாருன்னு தோன்றது. அவர் சொல்லலைன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். பெரியவாரோட பக்தர்கள் வந்து கரெக்டாக தானே இருப்பார், கொடுத்துட்ருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அவருக்கு ஆர்டர் வந்தது அங்கேருந்து லேபர் கோர்ட்லேருந்து. அவருக்கு ஒரு டைரெக்ஷன்ஸ் வருமே, நீ எவ்வளோ கொடுக்கணும், இந்த இதுக்கு நான் கேஸ் போயிருக்குல்ல, போயிட்டு அதுக்கு லேபர் கோர்ட் வந்து அவரோட இது கொடுத்துருக்கு, அவளோட ஜட்ஜ்மெண்ட்டு சம்பத் ஐயங்காருக்கு வந்திருக்கு. அவர் தான் ப்ரொப்ரேட்டர். அந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கம்பெனி அந்த இது வந்து ஃபேக்ட்ரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து 1.5 லட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கு. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பெரியவா என்ன சொன்னால், 30,000 கொடுத்துருக்கேன்னு உடனே நீ கோர்ட் என்ன சொல்கிறதோ அது தனி, நீ வந்து 1.5 லட்சம் எல்லாருக்கும் கொடுத்துருவேன்னாரு. அதனால தான் 30,000 ஏற்கனவே கொடுத்தது போக 1,20,000 அவர் கொடுத்துருக்கணும். கொடுத்து அதை செட்டில் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் கோர்ட் ஆர்டர் பின்னாடி தான் வந்திருக்கு. அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு பெரியவா கிட்ட திருப்பி போயிருக்காரு. போய் பெரியவா கிட்ட நின்றார். பெரியவா கிட்ட இவர் சொல்லலை கோர்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு. பெரியவாளே கேட்டிருக்கா, லேபர் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னார். கரெக்ட். இவர் சொன்ன உடனே பெரியவா சொன்னார், எவ்வளோ கொடுக்கணுங்கிறான் அப்படின்னார். 1.5 லட்சம் அப்படின்னு அவர் சொன்னார் சம்பத் ஐயங்கார். உடனே பெரியவா சிரிச்சுண்டா. பரமேஸ்வரன் இல்லையா, நான் சொன்னது படி நடந்துருச்சுன்னு சொல்லுவார் அவர். நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், மனுஷாளுக்கு தானே அந்த புத்தி வரணும். பெரியவா வந்து
சிரிச்சுட்டாராம். அப்போ தான் வேறு ஒன்றும் சொல்லிக்கல. அப்போ சம்பத்தையங்கார் வந்து பெரியவா சொல்லபடி நான் பண்ணிடுறேன் அப்படின்னாராம். 1.5 லட்சத்தை லேபர் கோர்ட்டு சொன்னபடி அவர் டிஸ்போஸ் பண்ணியிருக்கார் எல்லாருக்கும். அப்போ பெரியவா சொன்னதுபடி நான் முதல்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போ அதையும் பண்ணியிருப்பார், அது சொல்லனாலும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்திருக்கணும். ஏன்னா லேபர் கோர்ட் படி 1.5 லட்சம் கொடுக்கணும், அப்புறம் பெரியவா சொன்னபடி 1.5 லட்சம் கொடுக்கணும். அப்போ பார்த்தா நியாயமாக அவளுக்கு 3 லட்சம் கொடுக்கணுன்றது தான் பரமேஸ்வரனோட படி நியாயமாக இருக்க வேண்டியிருக்கு. அதனால தான் பெரியவா அப்பயே சொல்லிட்டு இருக்கா 1.5 லட்சம் தான் கோர்ட்டு வந்து சொல்லணும்னு அர்த்தம். இப்போ கோர்ட்டோட ஆர்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு தெரியுமே எவ்வளோ கொடுப்பான்ட்டு. அதை மாற்றி எழுதுறதும் அவர்கிட்ட தான் இருக்குது, அவள் தலையெழுத்தை மாற்றுறது கூட. இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு தெரியும் அவள் 1.5 லட்சம் தான் கொடுக்க போகிறான்னு. ஆனால் 3 லட்சம் சேரணும்னு பரமேஸ்வரன் நினச்சிருக்கா ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அதனால தான் நீ 1.5 லட்சம் கொடுத்துரு, அதை தனி லேபர் கார்ட் ஆர்டர் வந்ததுன்னா அது தனியாக பண்ணிக்கலாம் அவன் சொல்கிறபடி அப்படின்னு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் கொடுத்துருக்கணுன்றது நம்மளுக்கு தெரியறது. அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லனாலும் எனக்கு புரியறதா தான் பண்ணியிருப்பார்னு. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் 1.5 லட்சம் கோர்ட்டு சொல்கிறது தனி அப்படிங்கிறத பெரியவா வந்து தான் பரமேஸ்வரன் எப்பயோ ஒரு லேபர் கோர்ட்லேருந்து ஆர்டர் வரப்போகிறது, ஆனால் அது இதுதான் வரப்போகிறது அப்படின்னு பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவரே சொல்கிறார் சம்பத்தையங்கார், எனக்கே தெரியாது எவ்வளோ இது பண்ணால் 30,000 நான் கொடுத்தேன், அப்புறம் ஏதோ கொஞ்சம் வரும் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும், அது மீதியை கொடுத்தலன்னு தான் நினச்சேன். கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் பெரியவா வந்து அப்படி சொல்கிறத அப்படியே பண்ணணும்னு தான் நான் அவர் சொல்கிறதும் பண்ணேன், லேபர் கோர்ட் சொல்கிறபடியும் பண்ணேன்னு தான் சொன்னார். அதனால் 3 லட்சம் வந்து ஒவ்வொரு 4 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் போயிருக்கு அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வருடைய அனுகிரகம் அப்படி தானே இருக்கும். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பாதவீச்சரம் மகாபிரிய பாதவீச்சரம்.